ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்னு சொன்னால், இதுதான் அரிய வகையான சந்தன மரம். இது எப்படி முளைச்சிதுன்னா தன்னிச்சையாக முளைக்கலாங்க. குருவிகள் விதைகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு சந்தன பழத்தை சாப்பிட்டு விதைகளை அங்கங்கே தூவி விட்டதுனால நிறைய தோட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த சந்தன மரம் ஆங்காங்கே தன்னிச்சையாகவே முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த சந்தன மரம் எல்லா தோட்டங்கள்லையுமே கிட்டத்தட்ட நிறையாவே நிற்கிது. ஆனால் இது மரமாகிறதுக்கு எத்தனை வருஷம், மேபி இட் டேக்ஸ் 5 or 6, 7 or 10 years கூட ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம் இது மரமாகிறதுக்கு. ஆனால் ஆங்காங்கே தன்னிச்சையாகவே முளைச்சிருக்கு. ரொம்ப அரிய வகை மரம். மலைகளில் சென்றால் தான் இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே தோட்டங்கள்லேயும் நிறைய தோட்டங்களில் இந்த சந்தன மரம் தன்னிச்சையாக முளைச்சிருக்கு. பாருங்கள், சந்தன மரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இது அரிய வகை மரம். ஸோ பாருங்கள், இந்த மரம் இப்போதெல்லாம் மனம் வீசுமானா கண்டிப்பாக வீசாது, தெரியாது. ஒரு நாட்கள் குறிப்பிட்டு போக போக இந்த சந்தன மரம் பார்த்திங்கன்னா இந்த கட்டையை வச்சு தான் சந்தன பொடி, அது மாதிரி சாண்டில்ஸ் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் தயாரிக்கிறாங்களோ அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மரங்களை வச்சு வளர்க்கக்கூடாது. தன்னிச்சையாக அதுவே உளுந்து விதைகள் விழுந்து அதுவே முளைச்சிருக்கு. இந்த வாழை மரத்துக்குள்ளே, தென்னை மரத்துக்குள்ளே சைடில், அது மாதிரி மாமரம், நெவ்வல் மரம், அந்த மரத்துடைய பலா மரம், அந்த மரத்துடைய கீழெல்லாம் அது குருவிகள் உட்காந்து சாப்பிட்டு கீழே விதை போட்டு மழையில் தன்னிச்சையாக ஆங்காங்கே முளைச்சிருக்கு. நிறைய மரங்களை நான் கூட பாத்திலாம் பிடிக்கும்போது நிறைய மரங்களை வெட்டி போட்டு நிறைய மரங்கள் வேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாழைக்குள்ளே கொஞ்சம் நிறைய மரங்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் அங்கங்கே சந்தன மரங்கள் தன்னிச்சையாகவே முளைச்சி அதுவாகவே நிற்கிது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியாத அரிய வகை மரம் தான். இது கூட நம்முடைய தோட்டத்தில் இருக்குது. வேறு வழக்கம் போல் நம்ம எல்லா மரம் பார்த்தாச்சு. இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம வாழை வாழையில் நிறைய வாழை இருக்குது, வகை வகையாக. வாழை மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய விதங்கள், தன்மைகள், அதனுடைய பயன்கள், அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். உங்கள் சேனலில் லைக் கூடவே மாட்டேங்குது. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாம் என்னங்க ஆகிற போகுது, லைட்டாக லைக் பண்ணணும்னு தட்டுங்க. இதில் ஒன்றும் பெரிய காசு பண்ணலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. சும்மா ஒரு லைக் பண்ணிட்டு தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் கூட பெரிய விஷயமா இருந்தாலும் லைக் பண்ணுறதும் ஒரு டைமில் எடுக்கக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைட்டாக லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரப்பர் மரம். இதுவும் ரப்பர் மரம் மலைகளில் மட்டும்தான் இருக்குன்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. மலைகளில் மட்டும் இல்லை, தோட்டங்கள்லேயும் ரப்பர் மரம் இருக்குது. அதுவும் அதை சாதாரண இந்த மாதிரி பொட்டல் காடுகள்லேயும், மலைகளில் இல்லை, ஹில் ஏரியாஸில் தான் ரப்பர் மரம் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதாரண ஏரியாக்களையும் ரப்பர் மரம் வளரும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.